வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிதாரே ஜமீன் பார் இந்த படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ அமீர் கான் அவருடைய நடிப்பில் வந்திருக்கக்கூடிய இந்த படம் வந்து என்னென்னா 2007 வந்து தாரா ஜமீன் பாரோடைய ஒரு சீக்வலாக தான் வந்து இந்த படத்தை வந்து சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த படத்தோடைய கேம்பியோஸ் அப்படின்னு ஒரு ஸ்பானிஷ் மூவி இருக்குது, அதோடைய மறு ஆக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம். 2007 எடுத்த அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தாரா ஜமீன் பார் வந்து ஒரு ஆன்மீக ஒரு விஷயமா இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனநலம் குன்றிய அவங்களுடைய வாழ்க்கையோடைய விஷயத்த வந்து ஒரு விளையாட்டு மயமாக வச்சு எடுத்திருப்பாங்க. ஸோ கேம்பியோஸ் 2018 ஸ்பானிஷ் மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு. உண்மையிலே அந்த படம் வந்து செமையாக இருக்கும். கிட்டத்தட்ட என்னன்னா அதோடைய விஷயத்தை எடுத்துங்க இல்லைன்னா என்ன சொல்கிறது, அதாவது லாங்குவேஜ் தான் வேறையே தவிர மற்றபடிக்கு படத்தோடைய களம் அப்படிங்கிறது ரெண்டு ஒன்றே தான். ஸோ இப்போ என்னன்னா இந்த படத்தோட கதையை நான் என்னன்னு சொல்லிடுறேன். அமீர் கான் குஷாரே அரேரா அப்படிங்கிற பேரில் வருவார். இவர் என்னன்னா அந்த ஒரு கூடைப்பந்து வீரர். இவர் வந்து ஒரு பேஸ்கெட் பால். ஸோ பேஸ்கெட் பாலில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்டக்காரர். இவர் வந்து ஒரு டீமுக்கு கோச்சாக இருப்பார். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா திமிர் பிடிச்ச ஒரு ஆளாக இருப்பார். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா அவருடைய ஹெட் கோச்சை அடிச்சு போடுவார். அடித்தோடனே என்ன ஆகும், போலீஸ் வந்து பிடிச்சிடும். சரி, போலீஸ் பிடிக்காது, அடித்தோடனே இவர் அந்த வேலையை விட்டு அனுப்பிச்சிருவாங்க. அந்த இதில் போய் அவர் தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் வந்துட்டு கலாட்டா பண்ணும்போது போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ கலாட்டாங்கிறத விட அவர் காரில் வந்து போலீஸ் வேலையை அடிச்சிருவார். ஸோ அதுதான் மேட்ரு. என்னன்னா இடிச்சோடனே பிடிச்சி போலீஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அதாவது உனக்கு நான் தண்டனை கொடுக்கறத விட சில விஷயத்த வந்து நீயே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மனம் நலம் குன்றிய ஒரு அதாவது நியூரோ டைவன்ஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு நீ வந்து கூடைப்பந்து பயிற்சி வந்து கொடுக்கணும். அதாவது பேஸ்கெட் பால் பயிற்சி வந்து கொடுத்து அவங்கள வந்து யூ ஷுட் ரெடி த டீம் ஃபார் த கேம் அப்படிங்கிற மாதிரி என்னன்னா இவங்க வந்துட்டு கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஆரம்பத்தில் அங்கே போகக்கூடிய அமீர் கானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பிடிக்காம தான் வந்து இருக்கும். இருந்தாலும் இவருடைய ஒய்ஃப் ஜெனிலியாவை இவர் பிரிஞ்சிருப்பார். ஒரு கடத்தில் என்னன்னா இவருடைய அந்த திமிர் பிடிச்சதா இருக்கட்டும், இந்த மனநலம் குன்றியவங்களை பார்த்துட்டா ஒரு மாதிரி பேசுறதா இருக்கட்டும், இல்லைன்னா இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இஸ் ஆர்டிசம் பீப்புள் என்ன அப்படி இப்படின்னு ரொம்ப இதாக இருப்பார். ஒரு கடத்தில் அவங்க கிட்ட இருந்து சில விஷயம் வந்து இவருடைய திமிரு இவருடைய ஆட்டிடியூடை வந்து அவங்க ஒட்டச்செறிவாங்க. யாரு? அமீர் கானோட ஆட்டிடியூட. அப்போதான் அவர் புரிஞ்சுக்குவார் மனுஷன்னா என்ன, அவருடைய அதாவது தன்மைன்னு என்ன, ஒரு மனிதனுடைய ஒரு தன்மைன்னு என்ன. அதாவது ஒரு விஷயம் இருக்கும் என்னன்னா, ஒரு ஆட்டத்தில் நம்ம விளையாடுறோம் அப்படின்னா அடுத்த ஆட்டக்காரங்களை வந்து நம்ம ஒரு விளையாட்டு ஆளாத்தான் பார்க்கணும். அவங்களோட உருவத்தை கேலி பண்ணுறதோ அவங்க டீமை கேலி பண்ணுறதோ அவங்க மனசை புண்படுற மாதிரி நடந்துக்க கூடாது அப்படின்னு ஒருத்தங்க சொல்லுவாங்க. அந்த இதில் ஒரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. அதே போல் இன்னொருத்தர் என்ன சொல்லுவாருன்னா, அதாவது அன்பே சிவம்ல சொல்லுவாங்கல்ல, அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துல வந்து அந்த ப்ரெசன்ஸ் செமையா இருக்கும். ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் எல்லாம் புரிஞ்சுட்டு அந்த ட்ரைனிங் கொடுப்பாரு பாருங்க, செம்ம காமெடியா இருக்கும். அந்த என்னன்னு சொல்றது, ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து வேற வேற மாதிரி இருப்பாங்க. பட் என்னன்னா எல்லாத்தையும் வந்து ஒரே நேர்கோட்டில் இணைச்சு அந்த பேஸ்கெட் பால் ஆட வச்சு அந்த விளையாட்டை வந்து அவங்க ஒரு வெற்றி, அவங்க வந்து என்ன சொல்றது, அவங்களுடைய லைஃப்ல எப்படின்னா நானும் சக மனிதருக்கு ஈக்குவல் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து அதைத்தான் அவர் சொல்ல வராங்க இந்த படத்துல. அதை வந்து கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணுவாங்க. அந்த கேம்ல வேற லெவல் இருக்கும். உண்மையிலே நமக்கு வந்து அதை பார்க்கும்போது கிளைமேக்ஸ் உண்மையிலே ஐ ஃபெல்ட் வெரி குட், சூப்பர்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரிஜினல் வெர்ஷன் நான் பார்க்கல, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டப்பில் பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எனக்கு வந்து உண்மையிலேயே இந்த படம் வந்து டோட்டலி நான் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். பிகாஸ் என்ன ரீசன்னா அந்த ஆர்டிசம் அந்த மனநிலை இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன அவங்க கிட்ட இருந்து சக மனிதர்கள் நீங்க கத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து காட்டினார் பாத்தியா. எஸ் பிரசன்னா வேற லெவல் தலை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முடிவில் ஜெனிலியாவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா விட்டு போன அவங்களுடைய பந்தமும் வந்து ஒன்று சேருது. ஸோ ஜெனிலியாவும் அமீர் கானும் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஒன்று சேர்ந்தாங்க இன் சென்ஸ் ஒன்னாதான் இருப்பாங்க, புரிதல் இருக்காது. ஸோ அமீர் கானோட அந்த ஆட்டிடியூடு தான் பிரச்சனை. கடைசியில் வந்து அவங்களும் இதாகிடுவாங்க. ஸோ டீமும் வந்து ஜம்முன்னு வந்து ஜாயின் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிதாரே ஜமீன் பாரா படத்தோடைய கதைக்களம். அதுக்கப்புறம் இதுதான் கம்ப்ளீட் ஸ்டோரி ஆஃப் திஸ் மூவி.
இந்த படத்தில் வந்து எல்லாருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து அந்த கேரக்டராகவே நடிச்சிருக்கிறதா வந்து ரொம்ப அதுக்குள்ள அமீர் கான் எப்படி இவங்களுக்குள்ள நான் எப்படி அப்படிங்கிற விஷயத்த வந்து அதுக்கப்புறம் நீங்கள் தானே செல்லம் அப்படிம்பாங்க. அந்த தான் வந்து இல்லைன்னு சொல்கிறது அந்த மனசு தான் சார் கனவுன்னு சொல்லுவாங்கள்ல, என்னென்னா அதுதான் அந்த படம். ஓவராலாக படம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்னு படம் எடுத்தாங்களா, அந்த மொக்க படத்தெல்லாம் பார்க்கறதுக்கு பேசாமல் போய் இந்த படம் ஃபேமிலியோட பாருங்கள், என்ஜாய் பண்ணுவாங்க கிட்ஸ். அவ்வளோ அழகாக வந்து படம் இருக்குது. உண்மையிலேயே ஐ லவ் திஸ் மூவி. சரி பாருங்கள், பார்த்து உங்கள் கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. இந்த படம் நமக்கு சொல்ல வருது ஒன்றே ஒன்று தான், எல்லாருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும், ஒவ்வொரு குறைகள் இருக்கும். ஆனால் இந்த உலகில் அனைவரும் சமமே, யார் யாரையும் நம்ம வந்து ஒரு மாதிரி பேசிடக்கூடாது அப்படிங்கிறத விளையாட்டு மூலியமாகவும் சரி, இந்த படத்தில் வந்து நிறைய விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. டெஃபினெட்லி யூ மஸ்ட் வாட்ச்.